அல்வா திருநெல்வேலி கோதுமை அல்வா செய்வதற்கு தேவையான பொருட்கள் மற்றும் எளிமையான செய்முறை இதோ. தேவையான பொருட்கள்: சம்பா கோதுமை 1 கப், சுமார் 200 கிராம், சர்க்கரை 3 கப், இனிப்பிற்கேற்ப மாற்றிக்கொள்ளலாம், நெய் 1 முதல் 1.5 கப், முந்திரி பருப்பு 10 முதல் 15, ஏலக்காய் தூள் அரை தேக்கரண்டி, தண்ணீர் தேவையான அளவு, கேசரி கலர் விருப்பமென்றால் 1 சிட்டிகை, ஆரஞ்சு அல்லது சிவப்பு. சுருக்கமான செய்முறை: பால் எடுத்தல். கோதுமையை 8 மணி நேரம் ஊறவைத்து மிக்சியில் அரைத்து பால் எடுக்கவும். இந்த பாலை 3 முதல் 4 மணி நேரம் அப்படியே வைத்தால் தெளிந்த நீர் மேலே வரும். அந்த நீரை வடித்துவிட்டு கெட்டியான கோதுமை பாலை மட்டும் எடுத்துக்கொள்ளவும். சர்க்கரை பாகு. ஒரு கனமான பாத்திரத்தில் 2.5 கப் சர்க்கரையை சேர்த்து மூழ்கும் அளவு தண்ணீர் ஊற்றி பாகு காய்ச்சவும். கரைத்தல். கோதுமை பாலுடன் 2 கப் தண்ணீர் கலந்து கொதிக்கும் சர்க்கரை பாகில் ஊற்றி தொடர்ந்து கிளறவும். கேரமெல். நிறத்திற்கு மீதமுள்ள அரை கப் சர்க்கரையை தனியாக ஒரு பாத்திரத்தில் போட்டு தண்ணீர் ஊற்றாமல் சூடுபடுத்தினால் அது உருகி பிரவுன் நிறமாகும். கேரமெல். இதை அல்வா கலவையில் சேர்த்தால் நல்ல நிறம் கிடைக்கும். நெய் சேர்த்தல். கலவை கெட்டியாகத் தொடங்கும்போது சிறுக சிறுக நெய் சேர்த்துக்கொண்டே கிளறவும். அல்வா பாத்திரத்தில் ஒட்டாமல் சுருண்டு வரும் வரை கிளற வேண்டும். தாளிப்பு. இறுதியில் நெய்யில் வறுத்த முந்திரி மற்றும் ஏலக்காய் தூள் சேர்த்து இறக்கவும். குறிப்பு: அல்வா செய்யும்போது கைவிடாமல் கிளறுவது மிக முக்கியம். அப்போதுதான் கட்டி தட்டாமல் கண்ணாடி போல வரும்.